ஹாய் மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6. நம்ம 5:30க்கெலாம் எந்திரிச்சாச்சுங்க. என்னடா அவன் 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டான், ஃபிட்னஸ் வீடியோ போய் வரப்போறான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம ரொம்ப பாசிட்டிவான ஆளுங்க, நம்பிக்கையான ஆளுங்க கூட. லாஸ்ட் நவம்பரில் நமக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி பில்ட் ஆகிடுச்சுங்க. நெகட்டிவிட்டியை அடித்து துரத்திட்டேங்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளால் முன்ன மாதிரி சீக்கிரமாக எந்திரிக்க முடியல, வாக்கிங் போக முடியலங்கிறது. ஒரு வாரமாக ட்ரை பண்ணி இன்றைக்கி எந்திரிச்சிட்டேங்க. வாக்கிங் போயிட்டு வந்து எப்பயும் போல் க்ரீன் டீ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேயில் நம்மளோட ஸ்டோர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆன் பண்ணிவிட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆர்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும்னு செக் பண்ணிவிட்டு டேயை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்பேங்க. அது மோட்டிவேஷனல் சாங்னு இல்லை, எனக்கு ஐயப்பன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐயப்பன் பாட்டு கேட்பேன், அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஷா இருக்கார் இல்லையா, அவரோட வீடியோஸ் பார்ப்பேன், அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைக்குங்க. அவர் பேசுகிறது ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இத்தனை நாள் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் நம்மளும் ஸ்ப்ரெட் பண்ணலான்னு சொல்லி இன்னிலேருந்து டெய்லி ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேசலாம்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம அந்த பாசிட்டிவான விஷயத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிஸ்டர் ஆனந்த்குமார். இவரை பற்றி அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா 1973 பீகார் பாட்னாவில் பிறக்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான். அவங்க அப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எஜுகேஷனில் ரொம்ப ஆர்வங்க. மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து ஹிந்தி மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாரு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், நம்ம இங்கே தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்க மாதிரி அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறார், ஹிந்தி மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாரு. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நல்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த இயரில் பார்த்துக்கோங்க, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்னு. அங்கே இவரோட ஆர்வத்தில் பயங்கரமாக படிக்கிறாரு. நல்லா படித்து முடித்து வெளியே வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பண்ணி நிறைய பெரிய பெரிய ஜேர்னல்ஸுக்கு கொடுக்குறாரு. அவங்களும் இவரை பாராட்டி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990களில் இவருக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கிது. அந்த டயத்தில் எதிர்பாராத விதமாக அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இவரால் போக முடியல, அந்த அட்மிஷன் எடுத்துக்க முடியல. அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இங்கேயே இருந்துடுறாரு. வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா வத்தல், அவங்க ஃபேமிலி பெரிய பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலி, சேவிங்ஸும் பெருசாக இல்லை. ஸோ வருமானத்துக்கு வத்தல், வடகம், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்றுட்ருக்காங்க. ஆனால் இவருக்குள்ள பேஷன் வந்து விடவே இல்லைங்க. எப்படியாவது இவர் எஜுகேஷனை தொடரணும்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி 1992 ராமானுஜம் ஸ்கூல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு டியூஷன் சென்டர், இல்லைன்னா அகாடமின்னு கூட வச்சுக்கோங்களேன், ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஜேஇஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இவரோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்புறம் டெடிக்கேஷனால் இவர் ஸ்கூல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பாப்புலர் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 2002 வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மீட் பண்ணுறாரு. இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பையன், ஐஐடி ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான். பட் ஆனால் அவன்கிட்ட கோச்சிங் செய்கிறதுக்கு காசு இல்லை. இவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. பரவாயில்ல, நீ நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே கொடுத்து அவனுக்கு கோச்சிங்கும் கொடுக்குறாரு. ஐடியா யோசிக்கிறாரு. என்னென்னா சூப்பர் 30ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாரு அவங்க இன்ஸ்டியூட்டில். என்னென்னா ஒரு 30 பேர் இந்த மாதிரி வசதி இல்லாதவங்க, ஸ்கில் இருக்கும், குவாலிஃபிகேஷன் இருக்கும், பட் ஆனால் வசதி மட்டும் இருக்காது கோச்சிங் செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 30 பேரை தேர்ந்தெடுத்து இவர் ட்ரெயின் பண்ணுறாருங்க. இந்த வருஷத்தில் அந்த 30 பேருமே கிளியர் பண்ணுறாங்க. இவரோட பிராண்ட் ஃபேமஸ் ஆகிறாரு. அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்லையும் இந்த 30 பேரும் கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவர் வேர்ல்டு லெவல் ரெக்கக்னேஷன் இவர் கிடைக்க ஆரம்பிக்குது. வேர்ல்டு லெவலில் உள்ள மீடியா, டிஸ்கவரி, நியூயார்க் டைம்ஸ் இந்த மாதிரியான மீடியாஸ் வந்து இவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், டோக்கியோ யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் இவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஹானர் பண்ணுறாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய பால் கல்யாண் அவார்டுங்கிறத இவர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து நிறைய அகாடமிஸ்லேருந்து கொலை மிரட்டல் முதற்கொண்டு வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் தாண்டி பண்ணி தான் இவர் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காருங்க. இன்னொரு விஷயம் இவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பண்ணியிருக்கோங்கிறத விட நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோங்கிறது தாங்க முக்கியம் அப்படிங்கிறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிதுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. அப்புறம் மறக்காமல் நம்ம நேட்டிவ் கெஸ்ட்டில் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.